மேனிஃபெஸ்டேஷன். வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லோரும் ஒரு தடவையாக யோசிச்சிருப்போம், நான் ஏன் இப்படி இருக்கேன், என் வாழ்க்கையில் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது. சில சமயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் நாம் மட்டும்தான் காரணம்னு தோணும். ஆனால் உண்மையில் உங்கள் எண்ணங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுற சக்தி இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நாம் எண்ணங்களை மாற்றினால் பிரபஞ்சம் நம் பாதையை மாற்றும். இந்த வாக்கியம் ஒரு மாயாஜாலம் மாதிரி தோணலாம், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியலும் உளவியலும் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் எண்ணங்கள் எப்படி உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் கனவுகளை அடைய உங்கள் எண்ணங்களை எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாற்றிடும். எண்ணங்களின் சக்தி ஒரு அறிவியல் பார்வை. The power of thoughts, a scientific perspective. நம்ம எண்ணங்கள் சும்மா காற்றுல கலக்கிற வார்த்தை இல்லை, அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்ம மூளை எப்பவுமே மாறக்கூடியது. நாம் என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூளையில் புது நரம்பு மண்டல பாதைகள் நியூரல் பாத்வேஸ் உருவாகுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக, நீங்கள் ஒரு விஷயத்தை தினமும் எதிர்மறையாக நினைக்கும் போது அது எதிர்மறை சிந்தனைக்கான பாதை மூளையில் வலுப்படுறதுக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி அந்த விஷயம் வலுப்பெற்று அப்படியே தங்கி விடுது. ஸோ நேர்மறையாக நினைக்கும் போது நேர்மறை பாதை வலுப்பெறும். அறிவியல் உதாரணம், பிளாசிபோ எஃபெக்ட். எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நோயாளிக்கு மருந்து இல்லைன்னு தெரிஞ்சும் அது மருந்துன்னு நினைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு உடல் நலம் சரியாகும். இதுக்கு காரணம் அவங்களோட நம்பிக்கை. அதாவது அவங்களோட எண்ணங்கள் தான் அவங்க உடலை குணப்படுத்த சக்தியை அவங்களோட மனசுக்கு கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் எண்ணங்கள் உங்கள் மூளையின் அமைப்பை மாற்றும் சக்தி கொண்டது. இதுதான் முதல் படி. பிரபஞ்சம் எப்படி பதிலளிக்கிறது? ஹவு த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ். சரி, என் எண்ணங்களின் மூளையை மாற்றணும்னு புரியுது, ஆனால் அது எப்படி பிரபஞ்சத்தை மாற்றும்? இங்கே தான் ஈர்ப்பு விதி மற்றும் உளவியல் ஊன்றுகோல் வருது. ஸோ லோ ஆஃப் அட்ராக்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபர்மிங். ஈர்ப்பு விதி, லோ ஆஃப் அட்ராக்ஷன், இது ஒரு கான்செப்ட். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஈர்ப்பீங்கன்னு சொல்லுது. இது மேஜிக் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பும்போது அதை நோக்கி உங்கள் எண்ணங்களை செலுத்தும் போதும் உங்கள் மூளை அதை சுற்றி உள்ள வாய்ப்புகளை கவனிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கும் போது ரோட்டில் போகிற கார் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு படும். அதுபோல் ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் நேர்மறையாக நினைக்கும் போது உங்கள் மூளை அந்த லட்சியத்துக்கான வாய்ப்புகளை, ஆட்களை, சூழ்நிலையை அடையாளம் காண ஆரம்பிக்கும். உளவியல் ஊன்றுகோல், உங்கள் எண்ணங்கள் உங்கள் நடத்தைய செயல்முறைகளை மாற்றும். நீங்கள் நேர்மறையாக இருக்கும்போது உங்கள் உடல் மொழி, உங்கள் அணுகுமுறை எல்லாமே பாசிட்டிவாக மாறும். அது மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறதையும் மாற்றும். உதாரணம், நீங்கள் நம்பிக்கையோட, அதாவது தன் நம்பிக்கையோட ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்கள் பதில்கள் எல்லாமே உங்களை ஒரு நம்பிக்கையான ஆளாக காட்டும். இதுக்கு காரணம் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் தான். ஸோ உங்கள் எண்ணங்கள் உங்கள் மூளையை மாற்றி அது உங்கள் செயல்களை மாற்றி உங்கள் செயல்கள் பிரபஞ்சத்தில் உங்களுக்கான பாதையை உருவாக்கும். உங்கள் எண்ணங்களை மாற்றும் சக்தி மிக்க வழிகள். இப்போது நம்ம எண்ணங்களை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் பார்ப்போம். நேர்மறை உறுதிமொழிகள். எப்படி? தினமும் காலையில் கண்ணாடியை பார்த்து, நான் வலிமையானவன், நான் வெற்றிகரமானவன், நான் எதையும் சாதிப்பேன்னு சொல்லுங்க. அறிவியல், இது உங்கள் மூளையில் புது நேர்மறை நரம்பு பாதைகளை உருவாக்கும். இது செரட்டோனின் போன்ற ஹார்மோன்களை சுரக்க உதவும். கவனத்துடன் இருத்தல், மைண்ட்ஃபுல்னஸ். அப்படி உங்கள் எண்ணங்களை கவனிங்க. ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை அப்படியே கடந்து போக விடுங்க. அதில் ஒட்டாமல் இருக்க பழகுங்க. அறிவியல்,
மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் மூளையின் ப்ரீஃப்ரோண்டல் கோர்டெக்ஸ் பகுதியை பலப்படுத்தும். இது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறனை அதிகரிக்கும். அடுத்த விஷயம் நன்றியுணர்வு பயிற்சி. அப்படி தினமும் உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை, நன்றி சொல்லுங்க. அறிவியல் நன்றி உணர்வு டோபமைன் மற்றும் செரோட்டோனின் அளவை அதிகரிக்கும். இது மகிழ்ச்சி உணர்வை உருவாக்கும். அடுத்த விஷயம் விசுவலைசேஷன். எப்படி நீங்கள் அடைய விரும்பும் லட்சியத்தை அது ஏற்கனவே நடந்து விட்டது போல உங்கள் மனசில் கற்பனை செஞ்சு பாருங்க. எல்லா உணர்வுகளும் உணர்ந்து அந்த உணர்ச்சியோட வாழ பாருங்க. உங்கள் மூளைக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு தெரியாது. நீங்கள் தீவிரமாக விசுவலைசேஷன் பண்ணும்போது உங்கள் மூளை அந்த லட்சியத்தை அடைய தேவையான வழிகளை தேட ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் எதை கற்பனை பண்ணுறீங்களோ அதை உண்மையுமே அது நினச்சிக்கும். நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி எறிகிறது. எப்படி உங்களை சுற்றி நெகட்டிவாக பேசுகிறவங்க, நெகட்டிவ் செய்திகள் இதையெல்லாம் தவிர்க்க பாருங்கள். உங்களை உற்சாகப்படுத்துகிறவங்க கூட அதிக நேரம் செலவிடுங்க. அறிவியல் நெகட்டிவ் சூழல் கோர்ட்டிசால் ஹார்மோனை அதிகரித்து மன அழுத்தத்தை உருவாக்கும். பாசிட்டிவ் சூழல் மகிழ்ச்சி ஹார்மோன்களை அதிகரிக்கும். ஸோ இறுதியாக நண்பர்களே, உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை விட அதிகமான அற்புதங்களை நிகழ்த்த முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுவீங்க. இன்னைக்கு நாம் பார்த்த டிப்ஸ்களை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் பாதையில் பிரபஞ்சம் ஒரு புதிய வழியை உருவாக்குவதை நீங்கள் உணர்வீங்க. இது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் தொடர்ச்சியான முயற்சி அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை மாற்ற நீங்கள் என்ன முயற்சி பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக வைத்திருங்க. அந்த எண்ணங்கள் மூலமாக வெற்றி பெறுங்கன்னு சொல்லிக்கிட்டு நன்றி.